எல்லாரும் ஸ்டார்டிங்கில் வந்து கலாய்ச்சப்போ ஒரு நண்பன் வந்து கூட இருந்துக்கிட்டு சரி ட்ரை பண்ண மச்சான் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது கிளிக் ஆகலான்னு சொன்னால் கிளிக் ஆகிருக்கு. ஸோ அது திஸ் இஸ் டெடிகேட்டட் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டெடிகேட்டட் டு ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. சோறு தான் முக்கியம் ஷோ யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க பிஎஸ் வேல்யூ ஆப்ல பார்க்கலாம். பிஎஸ் வேல்யூ ஆப் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி பாருங்க. பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய சுட்டி அரவிந்த் பேசுகிறேன். வைகை நதி ஓரமாய் வாழ்வை துவங்கி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் என விதவிதமாய் சுவைத்துவிட்டு இன்று இதோ முதல் முறையாக அலையோடு விளையாடும் மீன்களின் சுவையை அறிய வந்துள்ளேன். ஈர மணற்பரப்பில் ஜோடி ஜோடியாக விரிந்து கிடக்கும் இந்த பாத தடங்களில் என் மகன் ஷேட்டை ஷெரீஃபுடன் பாதம் பதிக்க வந்துள்ளேன். முதல் மரியாதை சிவாஜியைப் போல நானும் என் மகன் ஷெரீஃபும் நாக்கு சொட்டமினை சுவைக்கப் போகும் இந்த சோறு தான் முக்கியம் நிகழ்ச்சியை உங்கள் கண்களுக்கு விருந்தாக்குகிறேன். நிகழ்ச்சியின் சுவை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பரிமாறுங்கள். ஒவ்வொரு முறை மெரினா பீச்சுக்கு வந்தாலும் சரி, இந்த மீன் கடையை நம்ம மிஸ் பண்றதே கிடையாது. ஆனா ஒரு தடவை உன்னை கூட்டு வருவோம்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி பார்த்தா நீ இங்க வந்திருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்டோட ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். பாத்தியா, அது கேரகம்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. முதல்ல ஆர்டர் பண்ணிடுவோம், அப்புறமே நம்ம டீட்டெயிலா பேசுவோம். சூப் இருக்கு, ஸ்டார்டர்ஸ் இருக்கு, மெயின் கோர்ஸ் இருக்கு, ஃபிஷ் ஸ்பெஷல் இருக்கு, பிரான்ஸ் ஸ்பெஷல் இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், டுடே ஸ்பெஷல் அப்படின்ட்டு நிறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷல்னு நிறைய எழுதிட்டு இருக்காங்க. அவங்களா சார் ஃபிஷ் 65 சொன்னீங்களா? உங்களுக்கு வேணுமா? நான் சாப்பிட்றவா? கொடுக்க முடியாது அண்ணே. அவன் கேட்கறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து கொண்டு இருக்கு. நான் விட மாட்டேன், ஒருத்தனையும் விட மாட்டேன். ஏய் என்ன அவனுக்கு மட்டும் கொடுத்து அனுப்புறீங்க? அது 65 அது வேணாம். இது என்னப்பா? வெங்காயம் எடுக்கிறேன். குட். இங்க யார் சாப்பிட வந்தாலும் பிடிங்கி பிடிங்கிறாங்க. ரொம்ப மோசமான பையன். ஏப்பா பிரான் இருக்குப்பா, இங்க பாருப்பா. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு நண்டு சூப்பில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரிசையில் நின்னுல அந்த பையனை நிப்பாட்டி வச்சு வந்திருக்கேன். அவன் அதுக்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, பேச போயிட்டான். நான் விட்டுட்டு ஓடிட்டேன். நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த மாதிரி ஏறி குச்சி வருது. ஹாய், என்ன கொண்டு வந்திருக்க? This is squid rice actually. Wow, I never tasted squid rice. Okay, only இங்க சீ ஃபுட்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இந்த உனக்கா நண்டு சூப் வாங்கி வச்சிருக்கேன். இருங்க, டைனோசர்ஸ் ஜலதோஷம் புடிச்ச மாதிரி ஒரு சத்தம். வெரி சாரி, நான் குடிச்சிட்டு இருந்தேன். இந்த வச்சேன். நல்லா இருக்கு ஆக்சுவலா இந்த ஷோ. ஏன்னா சித்தப்பா பேசிட்டே இருப்பாங்க, நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். சூப் முடியறது. அது என்னது இன்னொன்னு ஏதாவது வருது? ரைஸ் வருதா? ரைஸ் வருதா? நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து ஷெஷ்வான் மிக்ஸ் ரைஸ் மகனே. மிக்ஸ்டா? ஆமா. வாவ். ஆனா வந்து இந்த நிலவின் வெளிச்சத்துல சாப்பிடுறத தான் நாங்க ரொம்ப விரும்புறோம். வந்து நான் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்றத கொஞ்சம் விரும்ப மாட்டேன். எனக்கு பிரியாணினா வந்து மட்டன், சிக்கன் அதில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரைஸ்லையுமே வந்து நான் சீ ஃபுட்ஸு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? சீ ஃபுட்ஸில் வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் சாப்பிட்டதில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உங்களவுக்கு பண்ணல. அது செஷ்வான் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது நார்மல் ரைஸ் அது மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். ஃபிஷ் ஆந்திரா சில்லி. ஃபிஷ் ஆந்திரா சில்லியா? காரம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, காரமும் ஒரு புளிப்பு சேர்ந்துருக்குல்ல. அது மசாலா காரம் கூட இல்லை, பச்சை மிளகா காரம். இந்த பாருங்க, எப்பா இந்த மிளகாவை முழுசா போட்டிருக்காங்க, அரிஞ்சு பாதி அரிஞ்சு அதை வந்து வறுத்துட்டாங்க. இப்போ உண்மையிலே சூப்பரா இருப்பாது. நிஜமா செம்மையா இருக்குமா? இந்த ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் சாப்பிட்டு நம்ம வந்து வியந்து போவோம். இங்க எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்கு அது இது சேர்த்து சாப்பிடும்போது? நீ எடுக்க மாட்ட. This is called squid fried rice. அதை படிக்கும்போது நான் ஆர்டர் பண்ணிட்டேன், ஏன்னா வித்தியாசமா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, நான் ரைஸ்லயோ பிரியாணிலயோ அந்த சீ ஃபுட் போட்டு சாப்பிட்டதே இல்லை. இதப்பா இது என்ன சொன்னீங்க, என்ன பேர் இது? ஆந்திரா சில்லி சிக்கன். சில்லி சிக்கனா? சில்லி ஃபிஷ் இல்லை. போன தடவை உனக்கு ஒரு வாய் கொடுத்தேன்ல, நீ திட்டினியா நீயா? அதே வாய் எனக்கு. மிளகாய் எப்படி சாப்பிடுறது? ஹலோ சாப்பிடு, ஒரு கடி கடி ஓரமா ஒரு கடி கடி. நான் ஏதாவது உங்களை வயசுக்கு வச்சு கிண்டல் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. பாஸ்போர்ட் இல்ல, ஒரு ஓரமா ஒரு கடி கடி, என்னை நம்பி கடிப்பானே ஓரமா. நான் வைக்கிற கடியா உரைக்க வாசி இது உரைக்க வேணாம், இந்த மிளகா டேஸ்ட் இருக்கு. அதான விஷயம். எதை சொல்றத கேளுங்களா. நீ எக்ஸ்ட்ரா மிளகா கேட்ப போலையா? மிளகா பச்சை என்ன உங்களுக்கு பெரிய மிளகா, சின்ன மிளகா? நீ சாப்பிட்டா நான் சாப்பிடாம வச்சிருக்கேன். எப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சா மிளகா காரம் போயிடுமாப்பா? எண்ணெயில போட்டு பொரிச்சா வெங்காயம் ஒரு டேஸ்ட் இருக்கும், கார்லிக் ஒரு டேஸ்ட் இருக்கும், மிளகா ஒரு டேஸ்ட் இருக்கும். எண்ணெயில போட்டு பொரிச்சது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, சுத்தி பார்த்தாலே அழகா இருக்கு. அதுல வேற மிளகா வேற பட்டிருக்கு. இந்த உலகத்துல எங்கேயா பாத்தீங்க மிளகால மிளகா தூள்? ஆடாடாடா அத அண்ணன் ஒருத்தர் பழைய பாட்டு கேட்டே போறாரு. யார் 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 நெக்ஸ்ட் பிரான் பள்ளிப்பாளையம். பூண்டு முடிச்சா போறாரு. நல்லா இருக்கா பூண்டு சாப்பிடுறியா? பூண்டுலாம் சாப்பிட்ற வரைக்கும் போய் நான் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை என்ன சாப்பிட்டேன். ஆமா ஆமா பூண்டு தான். இல்லப்பா நான் பூண்டான்னு பார்த்தேன்ப்பா. பாத்தியா? அப்புறம் இன்னொரு நிறைய பேர் எனக்கு பார்த்தவங்க வந்து கேட்டீங்க, ஏங்க நீங்க 2 பேர் தான் போறீங்க, ஷோ பண்றதுக்காக இவ்வளோ டிஷ் வாங்குறீங்க, அதெல்லாம் பாதி பாதியாக வச்சுட்டு போயிருங்களேன்னு. அந்த கவலையே வேண்டாம். என் கூட ஒரு டேரக்டர், அப்புறம் ஒரு ஏடி ஒருத்தர் இருக்காரு, 2 கேமராமேன் தம்பிகள் இருக்காங்க, அப்புறம் எங்களோட 2 தம்பிகள் இருப்பாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரமே தவிர, இது ஒரு 8 பேர் கொண்ட குழு. நாங்கள் 2 பேர் சாப்பிட்றது மட்டும்தான் உங்களுக்கு வருது. அவங்க 6 பேர் சாப்பிட்றத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டரே பண்ணுவாங்க. டே இதுங்கடா நாங்கள் சாப்பிடும்போது இதெல்லாம் இல்லையா சண்முகம் அப்படின்னு. இல்லைண்ணே இருந்துச்சுண்ணே, லேட் ஆகும்னு சொன்னாங்கண்ணே அப்படின்னு. அதே மாதிரி இந்த எடிட்டர் தம்பி இருக்கு, அப்படி எடிட் பண்ணுறான். சரி அடுத்த தடவை உனக்கும் வாங்கிட்டு வரமுடான்னு சொல்லிட்டோம். உனக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓகேவா? லெமன் எடுத்து வச்சிரும், கீழே போட்டுரும். நீ மறந்தாப்புல ஒரு லெமன் மட்டும் நீங்க எடுக்க, ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எடுத்து. நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். எத்தனை ஷோ பண்ணாலும் மகன் நம்ப மாட்டேன்றான். எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நாங்க இப்போ ஒரு ட்ரிப் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரி, கடலூர், திருச்சி, காரைக்குடி, மதுரை, அப்படியே விருதுநகர், ராஜபாளையம், கோயில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி ஒரு சர்க்கிள் எடுக்க போறோம். இப்போ உங்க ஊர்ல இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டத்தை, அது ஃபுட்டா இருந்தாலும் சரி, லஞ்சா இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, டின்னரா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு சாப்பாடா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல நல்லா ஸ்பெஷலா செய்வாங்கனாலும், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சோறு தான் முக்கியம், அத சொல்லு. ஸோ வந்து Blacksheep Go இன்ஸ்டா பேஜா இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல சேட்டை ஷெரீஃப்ன்ற பேஜா இருக்கட்டும், இல்லாட்டி சுட்டி அரவிந்த்ன்ற அப்படிதான் Blacksheepல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணி சோறு தான் முக்கியம் ஹேஷ்டேக் போட்டு இது இந்த பட்சியம் அவங்கள்ட்ட போய் சேர்த்துருங்கன்னு சொன்னா உடனே வந்துருவாங்க. இந்த ஷெஸ்வான் மிக்ஸ் ரைஸ் நீங்க சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலி இந்த 65 அப்படின்னாலே சிக்கன் 65, ஃபிஷ் 65 இப்படி போடும்போது நிறைய கடையில வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஆமா ரப்பர் மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இந்த ஃபிஷ் 65 இருக்கட்டும், இல்ல இந்த என்னது ப்ரான் 65 இருக்கட்டும், செம்ம சாஃப்டா இருக்கு. எனக்கு இந்த ஆந்திரா சில்லி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கும் பிடிச்சிருக்கு. இதப்பா மானே இங்க எப்படி வரணும்னு சொல்லவே இல்லை. ஆமா மானே சொல்லு, வழி சொல்லு. அதாவது நம்ம மெரினா பீச் வரணும்,
மெரினா பீச் வந்தோம்னா லைட் ஹவுஸ் வரும். லைட் ஹவுஸ் என்ட்ரில இருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்துகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கிங் லெஃப்ட்ல. இன்னும் ரொம்ப சூப்பரா சொல்லாங்க. நம்ம சென்னை போர்டு வச்சிருக்காங்கல்ல, ஆமாமா, அதுக்கு முன்னாடி இந்த இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெகஜோதியா ஏரியும். நீங்க கண்டிப்பா சீ ஃபுட்டை மட்டும் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வரலாம் நீங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம நான்வெஜ் ஹோட்டலுக்குலாம் போவோம், அங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2-3 சீ ஃபுட் மட்டும் தான் இருக்கும். ப்ரான் இருக்கும், கிராப் இருக்கும், ஃபிஷ்ல ஒரு 2-3 வெரைட்டி இருக்கும், அவ்வளவுதான். 5 ஐட்டம் தான் இருக்கும். இங்க சீல இருக்க எல்லா ஃபுட் ஐட்டமுமே இருக்கு, அதுவும் எல்லாரும் மாதிரி இருக்கு. எல்லாரும் மீன்ஸ் 65 மாதிரி இருக்கான், தவா மாதிரி இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு, அந்த ஹனி சிக்கன் அந்த ஸ்டைல்ல இருக்கு, செஷமோன்னு ஒன்னு இருக்கு, அப்படி இருக்கு. கொஞ்சம் ரோஸ் ஐட்டங்கள் பண்ணாங்க. அத செஷ்வான் சாப்பிட்டா அப்படிதான் எங்க சித்தப்பா செஷமோன்னு ஆயிட்டாரு. ஓகே, சீ ஃபுட்டை மட்டும் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க விருப்பப்படுங்க. நிறைய இடத்துல டாக்டர்ஸே சொல்லுவாங்க நினைக்கிறேன், சிக்கன் மட்டன் சாப்பிடலாம் பரவாயில்ல, நீங்க சீ ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீ ஃபுட் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இங்க இன்னும் டேஸ்டா இருக்கனால கண்டிப்பா ஒரு டிஷ்ஷோட நம்மளால நிப்பாட்டவே முடியாது. இன்னொன்னு வந்து நீங்க வெளியூர்ல வந்து சீ ஃபுட்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற ஏரியால பக்கத்துல கடல் கிடையாது, பட் நம்ம மெரினா பீச் இருக்கு, பீச் பக்கத்துலயே நம்ம சாப்பிடும் போது எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடும். அந்த அண்ணனை எங்க போய் பிடிச்சிட்டு வர அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றேன், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கேரளால போய் நம்ம இது சாப்பிடுற மாதிரி, மதுரை ராமேஸ்வரம்ல போய் மீன் சாப்பிடுறோம், அதேதான். சூப்பர். சோ ஃப்ரெஷ் மீன், ஃப்ரெஷ் ஸ்டேட், ஃப்ரெஷ் டேஸ்ட், ஃப்ரெஷ் டேஸ்ட், ஃப்ரெஷ் டேஸ்ட். சூப்பர். இன்னைக்கு சோறு தான் முக்கியம் ஷோவும் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த சூப்பரான குக் பண்ற ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கார். அடுத்த சூப்பரான சோறு தான் முக்கியம் ஷோல உங்களை சந்திக்கும் வரை தச்சி பண்ணுவது அன்பு மகன் செட்டி ஷெரீஃப் அண்ட் அன்பு சித்தப்பா சுட்டி அரவே along with Blacksheep Go டீம் சோறு தான் முக்கியம். எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ.